அன்பே தெய்வம். நண்பர்களே, இந்த பதிவில் கஞ்சி வைத்தியம் பார்க்க போறாங்க. கஞ்சி மட்டுமே சாப்பிட்டு எப்படி பல வியாதிகளை குணப்படுத்துறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவுடைய அம்சம். அதாவதுங்க, ரீசண்டா சென்னையில் பாடின்னு ஒரு பக்கத்தில் ஒரு நண்பரை பார்த்தேன். இவருக்கு பேர் ராமமூர்த்தி. இவர் வெறும் கஞ்சி மட்டுமே வச்சு வைத்தியம் பார்த்துட்டு இருக்காருங்க. அதாவது எப்படி கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா, இப்போ பொதுவாக ஒரு மூலிகை வைத்தியர்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஒரு நோயை சொல்லுவோம், அவர் என்ன பண்ணுவார், இந்த நோய்க்கு இந்த மூலிகை இந்த மருந்துன்னு சொல்லி அந்த மருந்தெல்லாம் கலக்கி நம்ம மருந்து கொடுப்பாரு. இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நோயாளிகிட்ட பேசிட்டு அவருக்கு என்ன வியாதி இருக்குன்னு கண்டுபிடிச்சு இந்த வியாதிக்கு எந்த பாரம்பரிய அரிசி சாப்பிட்றது அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்றாரு. அந்த பாரம்பரிய அரிசியோட இவருக்கு இருக்கிற வியாதிக்கு என்னென்ன மூலிகைகள், என்னென்ன இலைகள், என்னென்ன கீரைகள், என்னமெல்லாம் கொடுக்கலாம்னு சொல்லி கண்டுபிடிச்சு அந்த மூலிகைகள்லாம் எடுத்துட்டு வந்து அதை ஒரு ப்ராசஸ் செஞ்சு இந்த அரிசியில உள்ள இன்செர்ட் பண்றாரு. பண்ணி இவர் என்ன பண்றாருன்னா, அரிசி கஞ்சி மாதிரி சரி பண்ணி ட்ரை பண்ணி கொரியர் மூலமா அனுப்பிச்சிடறாரு. அப்போ அந்த நோயாளி என்ன பண்ணணும், தினமும் காலையில முதல் உணவா, காலை உணவா இந்த கஞ்சி வச்சு குடிச்சிடணும். அவ்வளவுதாங்க. அதாவது மூலிகை மருந்து சாப்பிட்றதுக்கு பதிலாக கஞ்சி வச்சு குடிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா, பாரம்பரிய அரிசியோட சேர்த்து மூலிகையை அவர் கொடுக்குறாரு. உதாரணத்துக்கு, இப்போ உறுப்புகள் வலுவடையணும்னா தூய மல்லி, உடம்புக்கு நச்சுக்கள் நீங்கிறதுக்கு கருப்பு கவனி, செரிமான கோளாறு உள்ளவங்களுக்கு சீரக சம்பா, சுகப்பிரசவம், தாய்ப்பால், இந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் பூங்கார் அரிசி, மலச்சிக்கலுக்கு காட்டு யானம், பல் முதல் இதயம் வரை உள்ள அனைத்து உறுப்புகளும் வலுப்பெறுறதுக்கு தங்கச்சம்பா, தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு குழியடிச்சான், தோல் வியாதிகள், இறுதி சம்பந்தப்பட்ட வியாதிகள் குணமாகிறதுக்கு குள்ளக்கார், இழந்த சக்தியை மீட்பதற்கு கருங்குருவை, பக்கவாதம் வந்தவங்களுக்கு இழுப்பம்பூ சம்பா, மூட்டு முழங்கால் வலி இருக்கிறவங்களுக்கு மூங்கில் அரிசி, எலும்பு முறிவு உள்ளவங்களுக்கு அறுபதாம் குருவை, மூலம் மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கு கருத்தக்கார், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மாப்பிளை சம்பா, ஹீமோகுளோபின் அதிகமா வேணும்னா ரத்தசாலி, இப்படின்னு 25 விதமான பாரம்பரிய அரிசிகள் வச்சிருக்காருங்க. முடிவு பண்றாரு, இந்த நோயாளிக்கு இந்த நோய்க்கு எந்த பாரம்பரிய அரிசியை கொடுக்கணும், இல்லை எந்தெந்த பாரம்பரிய அரிசியை மிக்ஸ் பண்ணுங்கிறத முடிவு பண்றாருங்க முதல்ல. அதுக்கப்புறமா எந்த நோயாளிக்கு எந்த விதமான கீரை மூலிகை கொடுக்கணும்னு முடிவு பண்ணி என்ன பண்றாருன்னா, அந்த மூலிகையெல்லாம் கீரையெல்லாம் ஒன்று சேர்த்து உரலை இடிச்சு அதை மிக்சியில போட்டு நல்லா கூழ் மாதிரி செஞ்சு அந்த மைய அரைச்சுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மைய அரைச்சு இந்த பாரம்பரிய அரிசியையும் அந்த மூலிகை கலவையும் ஒன்னா சேர்ந்து கலந்து வச்சிடறாருங்க. என்ன பண்ணுதாமா, அரிசி அந்த மூலிகை உரியுதாமா, உறிஞ்ச உடனே உதிரி உதிரியா வருதாமா. அதுக்கப்புறமா ஒரு வெள்ளை கலர் பருத்தி துணியில அதை நல்லா கட்டி 2 நாள் நிழல் வெயில் அடிக்கும் பொழுது நிழல்ல காய வைக்கிறாருங்க. காய வச்சு என்ன பண்றாரு, அந்த மூலிகை சத்தெல்லாம் அந்த அரிசிக்குள்ள ஏத்திடுறாரு. அதுக்கப்புறம் இந்த கல்லு மிஷின் இருக்கு இல்லைங்களா, கல் எந்திரம்னு சொல்லுவாங்க, கல்லுல அரைக்கிறது, கல்லெந்திரத்துல செட் பண்ணி வச்சிருக்காரு. அதுல அரைச்சு குருணை மாதிரி பண்ணி கஞ்சியா செஞ்சு அந்த கஞ்சியை கொரியர் மூலியமா இல்ல நேர்ல வரவங்களுக்கு நோயாளிக்கு கஞ்சி கொடுக்குறாரு. 1 மாசம் டெய்லி காலையில முதல் காலை உணவு வந்து இந்த கஞ்சிங்க. இவ்வளவுதாங்க, சிம்பிளுங்க. அப்போ ஒரு நோயாளிக்கு வெறும் மருந்து மட்டும் கொடுக்காமல் பாரம்பரிய அரிசி பிளஸ் மருந்து ரெண்டையும் கலந்து எந்த நோயாளிக்கு எந்த பாரம்பரிய அரிசி எந்த மூலிகை வேணும்னு சொல்லி கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி ஒவ்வொரு நோயாளிக்கும் தனித்தனி காம்பினேஷன்ல கொரியர் மூலமா அனுப்பிச்சு வச்சு அதை சாப்பிட்டு பலரும் குணமாகி கொண்டிருக்கிறார்கள் இந்த கஞ்சி வைத்தியர் எனப்படும் திரு ராமமூர்த்தி அவர்களிடம். இதுக்கு அந்த கஞ்சி ரெடி பண்றதுக்கு குறைஞ்சபட்சம் 300 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் 1 கிலோ அந்த கஞ்சி ரெடி பண்றதுக்கு. சில மூலிகைகள் சில அரிசி வந்து 300 ரூபாய்க்கும் கிடைக்குது, அதிகபட்சமா 1000 ரூபாய் இப்போ அவர் கொடுத்துட்டு இருக்கிறது. எனவே நண்பர்களே, உங்களுக்கு ஏதாவது வியாதி இருந்ததுன்னா நீங்க தொலைபேசியில் ஒரு தொடர்பு கொண்டு இல்லை நேரில் போய் பார்த்து உங்க வியாதியை சொன்னீங்கன்னா அவர் ஒரு டைம் எடுத்துக்கிட்டு 4 நாள் 5 நாள் டைம் எடுத்து இந்த கஞ்சி ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சு அதை நீங்க சாப்பிட்றது மூலியமாக ஒரு வித்தியாசமான வைத்தியத்தை நீங்கள் அனுபவம் பெறலாம். அது மட்டும் இல்லாம அவர் வீட்டுக்கு நான் போயிருந்தேங்க,
அவர் வீட்டை சுத்தி 300 விதமான செடி கொடி மரம் எல்லாம் 300 விதமான மூலிகைகளை சின்ன ஒரு ஏரியாவில் எல்லாத்தையும் வச்சிருக்கிறாருங்க. அதிசயமான பல மூலிகைகள், பல மருந்துகள் அந்த வீட்டில் அவர் வளர்த்திட்டு இருக்கிறார். கஷ்டப்பட்டு எங்கிறதோ கண்டுபிடிச்சு கொண்டு வந்து 300 விதமான மூலிகைகளை நீங்க பார்க்கணும்னா நீங்க ஒரு வீட்டுக்கு போகலாம். இவரு ஏற்கனவே ஒரு 5 லாரி வச்சு பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தவர் இந்த இயற்கை, இந்த மூலிகை இதன் மேல் இருக்கிற பற்றின் காரணமாக மொத்தமா இந்த பிசினஸ் எல்லாம் விட்டுட்டு கடந்த 7 வருடமாக இந்த பணியை செய்து வருகிறார். ஆனா இவரை பத்தி அதிக பேருக்கு தெரியாதனால இது கொஞ்சம் பேர் வந்து ரொம்ப மினிமமா, ரொம்ப கொஞ்சமான பேர் தான் அவரை வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இவர் என்ன பண்ணிருக்காரு, ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு கிழமைக்கும் எந்த மூலிகை, எந்த பாரம்பரிய அரிசி சாப்பிட வேண்டும் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. உதாரணமா திங்கக்கிழமை கரிசாலை, பொன்னாங்கண்ணி, முருங்கை, கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, காட்டியானம் இதெல்லாம் வந்து திங்கக்கிழமைக்கான அந்த சீதோஷனை, அந்த வைப்ரேஷனுக்கு உகந்த பொருள்களாகும். செவ்வாய்க்கிழமை முருங்கை கருவேப்பிலை, புதன்கிழமை பூங்கார் கல்யாண முருங்கை, வியாழக்கிழமை மூக்கரட்டி, வெள்ளிக்கிழமை வாதநாராயணி, சனிக்கிழமை துத்தி, ஞாயிற்றுக்கிழமை முடவாட்டக்கால் மற்றும் எலும்பொட்டி. இப்படின்னு ஒவ்வொரு கிழமைக்கு தகுந்த மாதிரி ஒரு கஞ்சிங்க. இந்த கிழமையில எந்த சத்து குறைவா இருக்கும், எந்த பஞ்சபூதம் வீக்கா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சு ஒவ்வொரு கிழமைக்கும் எந்த கஞ்சி, எந்த மூலிகை, எந்த பாரம்பரிய அரிசி சாப்பிடலாம்னு கண்டுபிடிச்சு 7 விதமான கஞ்சி இவர் ரெடிமேடா தயார் பண்ணி வச்சிருக்காருங்க. ஒருவேளை ஆரோக்கியம் இந்த நீங்க சத்து பானம் குடிக்கிறதுக்கு பொதுவா நோய் இல்லாதவங்க, இப்போ நோயாளியா இருந்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட நோய்க்கு இந்த மருந்து, இந்த மூலிகை, இந்த பாரம்பரிய அரிசி கொடுக்குறாரு, அது தனி, அது செப்பரேட். இது வந்து ஜென்ரலா ஒருவேளை நீங்க ஹெல்த் ட்ரிங்கா பயன்படுத்தணும்னா டெய்லி கஞ்சி சாப்பிடலாங்க. அப்ப நீங்க 7 விதமான கஞ்சி வாங்கி வச்சுக்கிட்டு உங்க வீட்டுல திங்கள் செவ்வாய் புதன் சொல்லி வீட்டுல டெய்லியுமே இந்த நாளுக்கு இந்த கஞ்சின்னு சொல்லி தினமும் எல்லாருமே ஹெல்த் ட்ரிங்க் மாதிரி சாப்பிடலாம். 7 நாட்களுக்கு 7 கஞ்சி அது ரெடிமேடா வச்சிருக்காருங்க. இது மட்டும் இல்லாம குழந்தைகள் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி குழந்தைகளுக்காக ஸ்பெஷலா அவங்களுக்கு நாக்கு பிடிச்ச மாதிரி பனங்கருப்பட்டி, கம்பு, பச்சரிசி எல்லாம் போட்டு இனிப்பா அவங்க நாக்கு பிடிச்ச மாதிரி அதுக்கு குழந்தைகள் அப்படின்னு தனியா சேர் பண்ணி வச்சிருக்காருங்க. இந்த கஞ்சி இதோட எக்ஸ்பைரி டேட் பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துக்கு வரும். ஆக்சுவலா நல்லா காத்து போகாத ஒரு கண்ணாடி பாட்டில்ல நல்லா டைட்டா எங்காவது அடைச்சு வச்சீங்கன்னா 6 மாசம் வரைக்கும் வருங்க. அதாவது காத்து போறது, கை வைக்கிறது, தண்ணி போடுறது இதனாலதான் கெட்டு போகுது. கெட்டு போகுதுன்னு சொல்றதை விட பஞ்சபூத மாற்றங்கள் ஏற்படுது. ஆனா காத்து போகாம நல்லா டைட்டா அடைச்சு வைக்கலாம். இல்லைன்னா மாசத்துக்கு ஒருக்கா எடுத்து வெயில்ல சூரிய வெளிச்சல வச்சுட்டு அதுக்கப்புறம் அடைச்சு வச்சுட்டோம்னா ஒரு 6 மாசம் 9 மாசம் கூட பயன்படுத்தலாங்க. ஒரு அருமையான சேவை செஞ்சுட்டு இருக்காரு. இவர் பேர் ராமமூர்த்திங்க. ஆனா நான் வந்து இவருக்கு கஞ்சி வைத்தியர் அப்படிங்கிற ஒரு பேரை கொடுத்து நான் பல நாளா அவரை தெரியும் எனக்கு. சொன்ன உடனே இப்போ அந்த ஏரியாவில் வந்து இவர் கஞ்சி வைத்தியர் அப்படின்னு இவரோட பேர் பிரபலமாகி இப்போ பல பேர்த்துக்கு கஞ்சி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அருமையான வித்தைங்க. அதாவது ஒரு மூலிகை மருந்தா இல்லாம பாரம்பரிய அரிசியையும் இந்த மூலிகையும் சேர்த்து கஞ்சி வச்சு குடிக்கிறது டிஃப்ரெண்டான கான்செப்டா இருக்கு, நல்லா இருக்குது. நீங்க அந்த கான்செப்டை புரிஞ்சுட்டு நீங்க கூட என்ன பண்ணலாம்னா அந்த வித்தையை கத்துக்கிட்டு நீங்க என்னென்னமெல்லாம் மூலிகை சாப்பிடணுமோ இதே சேம் இவ்வளவுதாங்க நான் சொன்னதை நீங்களே பண்ணிக்கலாம். நீங்களும் அதே மாதிரி அரைச்சு மிக்சியில் அரைச்சு அரிசியில போட்டு கலந்து கஞ்சி வச்சு வீட்டில் குடிக்கலாங்க. எந்தெந்த மூலிகைகள்லாம் வேணுமோ, எந்தெந்த பாரம்பரிய அரிசி வேணுமோ ரெண்டையும் மிக்ஸ் பண்றீங்க, அவ்வளோதாங்க. நான் சொன்ன மாதிரி செஞ்சு வீட்டில் பல பேர் இந்த கஞ்சி சாப்பிடலாங்க. எனவே தேவைப்பட்டா நீங்க இவரை நேரில் பார்க்கலாம், இல்லை ஃபோன்ல பேசலாம். இவருடைய விலாசம் ஜோதி ஆர்கானிக், நம்பர் 9, கங்கை அம்மன் கோவில் தெரு, சேத்துப்பாக்கம், தாமரைப்பாக்கம் அருகில் உள்ள சேத்துப்பாக்கம், 601 103 பின்கோடுங்க. இது வந்து இந்த பெரியபாளையம் பாடியநல்லூர் அதுக்கு பக்கத்துல இருக்கு சேத்துப்பாக்கம் அப்படிங்கிற ஊரு. இந்த நல்ல மனிதரை எனக்கு அறிமுகப்படுத்தி வைச்சவர் சென்னையை சேர்ந்த திரு கண்ணன் அவர்கள். இவர் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு அதே ஏரியால. அவரை நான் பார்க்க போகும் பொழுது இந்த திரு கண்ணன் அவர்கள் ஏற்கனவே ஒமான்ல ஒரு பெரிய கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருந்த இவரு அந்த வேலை வேண்டாம் சொல்லி ரிசைன் பண்ணிட்டு முழு நேரமாக அதே ஏரியாவில் இயற்கை விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறாரு. பல வருடமாக எனது நண்பர். அவரை பார்க்க போகும்பொழுதுதான் இந்த ராமமூர்த்தி கஞ்சி வைத்தியரை நான் பார்த்தேன். பல நாள் பார்த்து ஆராய்ச்சி பண்ணி அவர்கிட்ட பேசி இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேங்க. எனவே இந்த கஞ்சி வைத்தியரை, இந்த கஞ்சி வைத்தியங்கிற கான்செப்டை இப்போ இவ்வளவுதாங்க. நான் கான்செப்ட் மொத்தமா சொல்லிட்டேன்.
நீங்க என்ன பண்ணணும், எந்தெந்த மூலிகை எந்தெந்த நோயை குணப்படுத்தும்னு ஆராய்ச்சி பண்ணணும், எந்தெந்த பாரம்பரிய அரிசி எந்தெந்த வியாதியை குணப்படுத்தும் ஆராய்ச்சி பண்ணணும். கான்செப்ட் மொத்தமா கொடுத்தாச்சு. இதை மிக்சியில் அரைச்சு கலந்து இதே மாதிரி ஃபார்முலாவில் நீங்களும் எல்லாரும் செஞ்சு பயன்படுத்தலாம். தேவைப்பட்டா நீங்க அவரை சந்திக்கலாம், அவர்கிட்ட வைத்தியம் எடுத்துக்கலாம். வைத்தியம் இல்லைங்க இவருங்க, அவர்கிட்ட வைத்தியம்னா அவர் கஞ்சி கொடுப்பாரு, வாழ்வியல் சொல்லி கொடுப்பாரு, அவ்வளவுதான். கஞ்சி மட்டும் கொடுக்கலீங்க, கஞ்சியை கொடுத்துட்டு எப்படி வாழணும் விஷயங்களை, வாழ்வியல் முறைகளை கற்றுக் கொடுக்கிறாருங்க. இந்த ஒரு அதிசயமான கஞ்சி வைத்தியரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு உங்களுக்கு கஞ்சி வேணும்னா நீங்க அவரை தான் கான்டாக்ட் பண்ணணும். இந்த திங்கள் செவ்வாய் புதன் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு வித்தியாசமான கஞ்சின்னு சொன்ன இல்லைங்களா, அது மட்டும் இல்லாம இன்னும் பல விஷயங்களை அவர் வச்சிருக்கிறாருங்க. உதாரணத்துக்கு ரெடிமேடா தூதுவளை சாதப்பொடி, ஓரிதழ் தாமரை பொடி, எலும்பொட்டி இலை, பிரண்டை சாதப்பொடி, பீட்ரூட் மால்ட்டு, முடக்கத்தான் சூப்பு பொடி, அல்சர் கஞ்சின்னு வச்சிருக்காருங்க. அல்சருக்குன்னு ஸ்பெஷலா டிசைன் பண்ணி அல்சர் கஞ்சி, சிறு அணை நெருஞ்சி கஞ்சி, முடவாட்டுக்கால் சூப்பு பொடி, வெயிட் லாஸ் கஞ்சி. பாருங்க, வெயிட் லாஸ் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க போல் இருக்கு. வெயிட் லாஸ் கஞ்சி, மாதவிடாய் கோளாறு கஞ்சி, துத்தி கீரை கஞ்சி, சிறுநீரக தொற்றுக்கான கஞ்சி, தைராய்டுக்கான கஞ்சி, மூட்டு வலி முழங்கால் வலி கஞ்சி, சுகர் கஞ்சி, பூங்கரரிசி கல்யாண முருங்கை கஞ்சி, முடவாட்டுக்கால் எலும்பொட்டி இலை கஞ்சி, கருப்பு கவனி முருங்கை கஞ்சி, கரிசாலை கருப்பு கவனி இயற்கை கஞ்சின்னு பல்வேறு காம்பினேஷன்ல நீங்க நோயாளியா இருந்தீங்கன்னா உங்களோட நோயை சொல்லி ஸ்பெஷலா தயார் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஜென்ரலா சில கஞ்சிகள்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. இந்த கஞ்சிகளையும் நாம் அவற்றிலிருந்து வாங்கி பயன்படுத்தலாம். இல்ல ஃபார்முலா சொல்லி கொடுத்தாச்சு, நீங்களே வீட்டில் செஞ்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு ஒரு வேலை தேவைப்பட்டதுன்னா இந்த கஞ்சிகளை, இந்த ரெடிமேடு கஞ்சிகளை அம்மி இயற்கை அங்காடியில் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். நீங்க AAMMII.com அம்மி.comல அம்மி தற்சார்பு சந்தையில இந்த ரெடிமேட் கஞ்சி வைத்தியருடைய இந்த கஞ்சிகளை தேவைப்பட்டா நீங்கள் வாங்கி பயன்படுத்துறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்றோங்க. எனவே கஞ்சி வைத்தியம் ஒரு அற்புதமான வைத்தியம், வித்தியாசமான வைத்தியம். இதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், நீங்களும் செய்யுங்கள். நாம் அனைவரும் கஞ்சி சாப்பிட்டு, பாரம்பரிய அரிசி சாப்பிட்டு, மூலிகைகளை சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்வோம். வாழ்க வளமுடன். நான் வந்து ராமமூர்த்தி, இயற்கை விவசாயி. இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் கூட்டுரோடுக்கு அடுத்து சேத்துப்பக்கன்ற ஒரு கிராமத்தில் நம்ம வந்து இயற்கை விவசாயம் செய்கிற இடத்துலையே வந்து ஒரு ஏக்கர்லேயே அதை 3ஆக பிரித்து அதில் வந்து நமக்கு 2 பங்கும் 1 பங்கு வந்து பறவைகளுக்கோசம் வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதுதான் நம்மளோட பழத்தோட்டம். இதில் ஒரு 1/2 ஏக்கரில் வந்து எல்லா வகையான பழம் இருக்குது. கொய்யா பழம் பழுத்து இருக்குது, இப்போ வாழைப்பழம் பழுத்து இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பப்பாளி இருக்குது, கொருக்காப்பள்ளி இன்னும் காய்ப்பு திறன் வரல. இதில் நல்ல மனிதர்களெல்லாம் நிறைய பேர் வந்து செடிகள்லாம் வச்சு கொடுத்தாங்க. இதில் ஒரு நல்ல மனிதர்னு பார்த்திங்கன்னா நம்ம ஐயா ஈழர் பாஸ்கர் ஐயாவும் வந்து இதில் வந்து கருங்காலி மரம் அந்த மாதிரி பல வகையான மரக்கன்றுகள்லாம் நட்டு கொடுத்தாங்க. அதெல்லாம் இன்றைக்கி வந்து பறவைகளுக்கு வந்து உணவாகிறப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவங்க நடுறப்போ எவ்வளோ மகிழ்ச்சி இருந்ததோ இன்றைக்கி அதில் வந்து பறவைகள் வந்து அதை உணவாக எடுக்கிறப்போ இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த தருணத்தை மறுபடியும் நமக்கு நினைவு ஊட்டிக்கிட்டே இருக்குது. ஏன் நம்ம அந்த பறவைகளை வர வைக்கிறோன்னு பார்த்திங்கன்னா, அதோடைய சாப்பிட்ட உணவில் இருந்த எச்சம் எங்கெல்லாம் உழுதோ அங்கெல்லாம் மரம் வளரும். நம்ம ஆயுளுக்கு ஒரு 10 மரம் வளர்ப்போமான்னு தெரியல, ஆனால் ஒரு பறவை 1000 மரங்களை வந்து விதைச்சிக்கினே இருக்கும். அதனால் சரி நம்ம பக்கமும் வந்து விதைக்கட்டும். ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஏரியா ஃபுல்லாகவே வந்து ஒரு கெமிக்கல் விவசாயம் தான் எல்லாருமே. அப்போது அதில் பறவையோ ஒரு எதுவுமே தும்பிக்கை எதுவுமே வரமாட்டேங்குது. அப்போ தான் நம்ம பார்த்தோம், என்னடா இந்த நம்ம ஊர் பக்கமே பறவையே வரமாட்டேன்றதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பழக்காடை இந்த இடத்துல வந்து நம்ம பண்ண உடனே இப்போ நிறைய பச்சைக்கிளி காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 100 பச்சைக்கிளிக்கு மேலே வருது. வந்து அது அவ்வளோ அழகாக சாப்பிட்டுட்டு போகுது. வௌவால் வருது. எல்லா வகையான பறவைகளும் இப்போ நம்மளால் பார்க்க முடியுது இந்த இடத்துல. இப்போ நம்ம வந்து கருப்பு கவனி வயலில் பார்க்க போகிறோம். இது வந்து நம்மளோட பாரம்பரிய அரிசியில் வந்து கருப்பு கவனியும் ஒரு பாரம்பரிய அரிசியை சார்ந்த அரிசி. அதை நம்ம பயிர் வச்சுருக்கோம் ஒரு 2 ஏக்கர் கிட்ட. அதோட பயன் அதை எப்படிலாம் நம்ம இது பண்ணுறோன்னு முழுக்க பார்த்திங்கன்னா 90% வந்து 99% வந்து இது வந்து மழை நீர்லேயே விளைய வைக்கிறோம். மழை நீரில் மட்டும்தான் அந்த சத்துக்கள்லாம் இருக்குது. அதை மட்டும்தான் நம்ம வேறு எதையுமே வந்து பயன்படுத்துறதில்லை. இதில் நடவு டு அறுவடை அவ்வளோதான். இதுக்கு இடையில வந்து நம்ம இந்த மருந்துகள் உட்பொருட்கள் கொடுக்கறது எதுவுமே கிடையாது. நடவு செய்வோம், அதோட அறுவடை செய்வோம். அதோட வளர்ச்சியை பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடி நீங்கள் பார்க்கலாம். இப்போது இன்னும் பார்த்திங்கன்னா கதிரே வரல. இப்போயே பார்த்திங்கன்னா ஒரு 5 அடி ஹைட்டு வளர்ந்துருக்கு. இன்னும் கதிர் வர்றப்போ பார்த்திங்கன்னா அது ஒரு 6-7 அடி
உயரம் வரையும் வந்துடும். எப்படின்னா அந்த களை செடியும் தாண்டி வளரணும். அப்போ தான் அதுக்கு வந்து இம்யூனிட்டி பவர், அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, அதையே அதை பாதுகாத்துக்க தெரிஞ்ச ஒரு ரக அரிசியாக இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்குது. நம்ம ஆண்டுதோறும் அந்த அரிசியை தான் பயிர் செய்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இங்கே விளையிற அரிசியை தான் நம்ம வந்து இந்த மூலிகை கஞ்சி, இந்த மாதிரி இயற்கை கஞ்சிகள்லாம் செய்கிறதுக்கு வந்து இந்த அரிசியை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். 90-99% வந்து இது வந்து மழை நீர்லேயே விளையிறதுனால இது வந்து ஒரு சுவை, இதோட எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. நம்ம எல்லாருக்கும் வந்து கஞ்சி வந்து இதில் தான் பண்ணி கொடுக்குறோம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா மூலிகை கஞ்சி பண்ண போகிறோம். மூலிகை கஞ்சி இந்த இயற்கை கஞ்சின்னு சொல்லுவாங்க. நம்ம உண்ண மறந்த உணவுகளில் அது ஒரு அற்புதமான உணவு. அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா, அரிசியில் நம்ம பாரம்பரிய அரிசியில் ஒரு 3 வகை, நம்மளோட வயல்வெளியில் விளையக்கூடிய கீரையில் ஒரு 4 வகையான கீரை. இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து அரிசியை வந்து நல்லா சுத்தமாக கழுவி, மாப்பிளை சம்பா, கருப்பு கவுனி, வாசனை சீரக சம்பா, இந்த 3 அரிசியும் வந்து நல்லா தண்ணியில் கழுவி நல்ல வெயிலில் வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கீரை பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி, வெள்ளை கருசாலை, முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, இந்த 4ஐயும் வந்து சுத்தமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு தண்ணியில் நல்லா அலசி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த அரிசி காய வச்ச அரிசியில் வந்து அந்த 4 கீரையும் வந்து அவங்கவுங்களோட இதை பொறுத்து, இப்போ நம்ம வந்து உரலில் ஆட்டிப்போம், இல்லாதவங்க மிக்சி கிரைண்டர் எதுலையாவது போட்டு அதை வந்து மைய அரைச்சிக்கணும். ஒரு குங்கும பதத்துக்கு வந்து நல்ல மைய வந்து ஜூஸ் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதில் போடுறது பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம், திப்பிலி, சுக்கு, இந்த 3ஐயும் வந்து சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கின்னு அந்த ஜூஸையும் அரிசியோட சேர்த்து எல்லாத்தையும் கொட்டி, அதை கொட்டுறதுக்கு முன்னாடி நம்ம கையை வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா சுத்தமாக கழுவிக்கிட்டு, என்ன கை வச்சு தான் அதை பிணைய முடியும், கரண்டியோ இதை வச்சு பண்ண முடியாது. அதனால் வந்து நம்ம கையை வந்து முன்கூட்டியே வந்து உப்பு மஞ்சத்தூளும் போட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஜூஸை வந்து நம்ம அந்த அரிசியில் கொட்டி நல்லா நம்ம கையில் வந்து பிணைஞ்சி வச்சோம்னா ஒரு 2 மணி நேரம், குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சோம்னா அந்த ஜூஸ் ஃபுல்லாக அரிசி வந்து குடிச்சிடும். குடித்த உடனே அப்படியே அரிசி ஆகிடும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம நிழலில் வந்து உலர வச்சிடலாம். ஒரு 2 நாள் ஃபேன் காற்று அந்த மாதிரி காற்று படுற இடமா பார்த்து வச்சிங்கன்னா ஒரு 2 நாள் ஃபுல்லாக காஞ்சிதானா மறுபடியும் அரிசி தன்மை ஆகிடும். அரிசி தன்மை ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் சாயந்தரம் வெயிலுன்னு சொல்லுவாங்க, இந்த 4லேருந்து 5-6 மணிக்கு வர வெயிலில் வந்து ஒரு மணி நேரம், ஏண்டான்னா அதில் ஏதாவது சிறு அந்த பசும் பூஞ்சி இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் போயிடும். அந்த 1 மணி நேரம் அதை வந்து அந்த மாலை நேரம் வெயிலில் ஒரு மணி நேரம் காற்று ஆட வச்சு எடுத்துகிட்டு வந்து அதை வந்து ரவை டைப்பில் அடித்து, அதுக்கப்புறம் நம்ம வந்து காலையில் வந்து இதை வந்து கஞ்சி செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும், நம்மளோட கணையத்தில் இருந்து கண்ணுலேருந்து பல்லு வந்து எல்லாமே வந்து நரம்பு எல்லாமே பலப்படுத்துறதுக்கு, முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல உள்ள கழிவுகளை அழகாக அற்புதமாக வெளியேற்றிடும் கருசாலை. வெளியேற்றின உடனே நமக்கு ஸ்ட்ரென்த்து வேணும், அதுக்கு முருங்கை கொடுத்துரும். நம்ம உடலை வெப்பமாக்காமல் பார்த்துக்கிறதுக்கு அதில் பார்த்திங்கன்னா நம்ம கருவேப்பிலை சேர்த்துறோம். பொன்னாங்கண்ணி சொல்லவே வேண்டாம், கண்ணுக்கு வந்து ஒரு அற்புதமான உணவு பொன்னாங்கண்ணி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அதில் அரிசிலையும் பார்த்திங்கன்னா செரிமானத்துக்கோசமே வந்து வாசனை சீரக சம்பாவை சேர்த்துக்கிறோம். நம்மளை வந்து பலமாக்கிக்கிறதுக்கு மாப்பிளை சம்பா சேர்த்துக்கிறோம். நம்ம உடம்புல உள்ள கழிவுகள் எல்லாம் வெளியேற்றத்துக்கு கருப்பு கவுனி சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் மன்னர்கள் ராஜாக்கள் சாப்பிட்டதுன்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா அதை வந்து இப்போ நமக்கும் ஈஸியாக வந்து நமக்கும் கிடைக்குது. நம்மளும் வந்து இன்றைக்கி ராஜா மாதிரி தான், ரொம்ப அற்புதமாக நமக்கும் ஈஸியாக கிடைக்குது. நம்மளே அதை உற்பத்தி பண்ணி நம்ம நிலத்துலேயே விளைய வைக்கிறோம். பார்த்திங்கன்னா 90% 99% மழை நீர்லேயே அதை விளைய வச்சு அந்த நெல் அறுவடை பண்ணி அதுலேருந்து அரிசி ஆக்கி அதை தான் நம்ம வந்து கஞ்சியாக தயார் செஞ்சு அதை வந்து கொடுக்குறோம். அது பார்த்திங்கன்னா எல்லா வகையான நம்மளோட உடலில் இருக்கிற எல்லா வகையான கழிவுகளையும் வந்து அப்புறப்படுத்திடும், நம்மளை வந்து ஒரு அற்புதமாகும். அது ஆக சிறந்த நேரம் எப்போன்னு பார்த்திங்கன்னா காலை உணவாக எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் காலை உணவான்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து நைட்டு சாப்பிட்ருப்போம், சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து நம்ம அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12-14 மணி நேரம் கேப் இருக்கும். அப்போ வந்து நம்ம உடல் வந்து நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை உரியத்துக்கு தயார் நிலையில் இருக்கும். அப்போ வந்து நம்ம காலையில் அந்த மாதிரி ஒரு சத்தான உணவு சாப்பிட்றப்போ நமக்கு அன்றைய நாளுக்கு தேவையான எல்லா சத்தையும் அதுவே கொடுத்து நமக்கு உரிய கொடுத்துரும். நம்ம ரொம்ப அற்புதமாக அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து ஆக்டிவாக இருக்கலாம், ரொம்ப அற்புதமாக இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு 300 ml தண்ணி நம்ம அதில் சேர்க்குறோம். தண்ணி வந்து நல்லா சூடாகணும். சூடாகி கொதி நிலைக்கு வந்த உடனே அந்த பொடியை சேர்க்க போகிறோம். இப்போ 300 ml தண்ணி ஊற்றினோம், கொதி வந்துடுச்சு. இதில் வந்து ஒரு 30 கிராம்லேருந்து 35 கிராம் வந்து அந்த நம்மளோட கஞ்சி பொடி சிம்மில் வச்சிடணும். வச்சுட்டு அப்படியே கட்டி ஆகாமல் மெதுவாக போட்டு கலக்கினே இருந்தோம்னா
ஒரு 5 நிமிஷம் வந்து மிதமான வெப்பத்தில் வச்சு அப்படியே கொதிக்க விட்டோம்னா 5 to 10 நிமிஷம் தயாராகிடும். ஒரு நல்ல ஃப்ளேவர் ஸ்மெல் வரும். வந்த உடனே தேவையான அளவு உப்பு, சுவைக்கு வேறன்னா கொத்தமல்லி போட்டுக்கலாம், சின்ன ஆனியன் வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 நிமிஷம் ஆனது. இன்னும் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் இது தயாராகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து அந்த 30 கிராம் போட்டோம்னா போதும். இப்போ தேவையான அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம் தேவைப்படுறவங்க. இதில் இருக்கிற எல்லா மூலிகையும் பார்த்தீங்கன்னா நம்ம நிலத்துலேயே வந்து விளையக்கூடியது. மூலிகை, அரிசி எல்லாமே பார்த்தீங்கன்னா 90% வந்து நம்ம வயலில் நம்ம இயற்கை முறையில் விளைய வைக்கிற கீரைகளை தான் நம்ம வந்து இந்த கஞ்சிக்கு வந்து பயன்படுத்துகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கஞ்சி செய்கிறத பற்றி பார்த்தோம். இன்னும் இந்த மாதிரி வந்து நிறைய ஒரு 30 வகையான கஞ்சி இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மூட்டு வலின்னு பார்த்தீங்கன்னா மொடவாட்டுக்கால் எலும்பூட்டியில் ஒரு கஞ்சி. இப்போ பெண் பிள்ளைங்களுக்கு பால் ஊட்டும் தாய்மார்கள் பார்த்தீங்கன்னா பூங்கார் அரிசியில் வந்து கல்யாண முருங்கை ஆட் பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி வந்து சுகர் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனியில் வந்து கருசாலை, பொன்னாங்கண்ணி இதெல்லாம் சேர்த்து கொடுக்குறோம். இப்போ பிபி நிறைய இருக்குப்பா எனக்கு ரத்த கொதிப்புன்னு சொல்கிறாங்க, நம்ம முருங்கையும் கருவேப்பிலையும் அதுக்கு ஏற்ற மாதிரியான அரிசி கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு அரிசியாக நம்ம பண்ணி அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியும் தரோம். அப்படி வேணுன்றவங்க எங்களுக்கு பண்ணிக்க முடியாது, எங்ககிட்ட அந்த கீரைலாம் கிடைக்காதுன்றவங்களுக்கு நம்ம பண்ணியும் கொடுக்குறோம். இல்லை நாங்கள் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசைப்படுறோம் இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொன்னாலும் நம்ம ஒரு 10லேருந்து 20 பேர் ஒன்று சேர்ந்தாங்கன்னா நம்ம அதை போயிட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதோ, இல்லை நம்ம தோட்டத்துலேயே அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். வந்து இங்கே வந்து வகுப்பு மாதிரி எடுத்து சொல்லி கொடுத்து எல்லாருக்கும் வந்து உண்ண மறந்த உணவுகளை வந்து சொல்லி கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சின்ன குழந்தையிலேருந்து சின்ன குழந்தைக்கு அடிக்கடிக்கு வந்து கோல்ட் ஆகிடும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டினியூவாக அவங்க வந்து சும்மா டெய்லி ஒரு சிட்டிக்கு அளவு சேர்ற மாதிரி வந்து வல்லாரையில் சாதப்பொடி செய்கிறோம், தூதுவளையில் சாதப்பொடி செஞ்சு தரோம். கொஞ்சம் வயசானவங்க பார்த்தீங்கன்னா மூட்டு வலி எப்போ பாரு சொல்கிறாங்க, அவங்களுக்கு வந்து பிரண்டையில் வந்து நம்ம சாதப்பொடி இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸு எப்படியெல்லாம் நம்ம வந்து சின்ன சின்ன விஷயம் நம்ம வீட்டில் இருக்கிற விஷயத்தையே வச்சு பண்ணிக்கிறது. வத்தல் எப்படி ரொம்ப ஆரோக்கியமாக, அப்பளம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம், அதை வந்து நம்ம வத்தல் முறையில் பண்ணித்தரோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா பிரண்டையில் பண்ணுறோம், எலும்போட்டி இலையில் பண்ணிக்கிறோம், வல்லாரை கீரையில் பண்ணிக்கிறோம், தூதுவளையில் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு உணவுப் பொருளையும் வந்து நம்ம அன்றாட நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம உற்பத்தி பண்ணி நம்ம குழந்தையும் நம்மளோட சமுதாயமும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் அற்புதமாகவும் இருக்க நம்ம நிறைய இந்த உணவு நம்ம உண்ண மறந்த உணவுகளை வந்து வெளியே கொண்டு வந்து எல்லாரையும் வந்து உண்ண வைக்கணும். மிக்க மகிழ்ச்சி. இந்த விஷயத்தை செய்து கொண்டிருக்கும் திரு ராமமூர்த்தி மற்றும் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும், அந்த மனைவி, குழந்தைகள் எல்லாருமே உதவி செய்கிறாங்க. குடும்பத்தாரோட ஒத்துழைப்போட செய்கிறாரு. எனவே அந்த குடும்பத்தாருக்கும் நன்றிகள், பாராட்டுக்கள். மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம். வாழ்க வளமுடன். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.